ஏட்டி எங்கேயோ மீன் பொரிக்கிற மாதிரி வாசம் வருது. கரெக்டாக சொன்ன இழிச்சவாச்சி, எனக்கும் அந்த வாசம் தான் வருது. எல்லாம் நீங்க வேற சும்மா இருங்களா? சும்மா மீன் திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு மீன் வாசம் வருது, தேன் வாசம் வருதுன்னு ஈட்டு இருக்காதீங்க. இல்ல லட்சுமி அக்கா, உண்மையாவே மீன் வாசம் வருது. ஆமா, எங்கேயோ மீன் பொரிக்காவ. யார் தோட்டத்திலையும் பொரிப்பாவளோடே. மீன் வாசம் ஆளை தூக்குது. வாங்கண்ணா, அந்த பக்கம் நேராக தான் அடிக்குது. போய் பார்ப்போம் என்னன்னு. எல்லாம் நான் சோத்து வழியை காணணும்னு இருக்கு. நீங்களே மீன் பொரிச்சு திங்கதை பார்க்க போறீங்களா? லெச்சு, எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். என்ன காரணம்? லெச்சு, யாரோ மீன் பொரிச்சிட்டு இருக்காவ. நம்ம சுவாத்து கூடையும் காணாமல் போயிருக்கு. யாரோ சுவாத்து கூட்டுக்கு மீன் பொரிச்சிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். ஆத்துக்குள்ளே தான் மீனை பிடிச்சி பொரிச்சிக்கிட்டு இருக்கணும். வாசம் அடிக்குது, வாங்க அந்த வாசத்தை நோக்கி போவோம். அங்கே தான் நம்ம சாப்பாடு கூட இருக்கோம். ஆமா ஆமா, பெரிய பொண்ணு சொல்றது சரிதான். சொன்னா கேளுங்க லெச்சு, எங்க கூட வாங்க. என்னமோ சொல்றீங்க, சரி வாங்க போவோம். இந்த நேருக்கு தான் எங்கேயோ வாசம் அடிக்குது. எல்லாம் எங்க கூட்டிட்டு போறிய? மீன் வாசம் அடிக்கு மீன் வாசம் அடிக்குன்னு கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கியே. போறப்போ ஆக்க பார்த்தா திருச்செந்தூர் கோயிலே வந்துடும் போல இருக்கே. ஆமாம், மாசி திருவிழா நடக்கல. உங்களை கூட்டிட்டு போய் திருச்செந்தூரில் ஒரு மொட்டையை போட்டு கூப்பிட்டு வரோம். எல்லாம் மொட்டையை போட்டா யார் என்னைய பாக்குது? இருங்க, உங்களுக்கு ஒரு நாள் நான் மொட்டையை போடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எல்லாம் நீ செஞ்சாலும் செய்வ, அப்படி எதுவும் பண்ணிவிடாத. நான் 2 பிள்ளைகளும் கட்டி கொடுக்குற வரைக்குமாவது மண்டையில முடியோட இருக்கணும். ஆறா லட்சுவ, அவனுக்கு மண்டையில இங்க முடி பிச்சுக்கிட்டு போகுது. அதானே, லட்சுவுக்கு மோல்வளுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் மண்டையில முடி வேணுமாமே. பெரிய பொண்ணு, ஒரு நாள் லட்சுக்கு ராத்திரியே வீட்டுக்குள்ள பூந்து மொட்டையை போடுறோம், ஓட்டை பிரிச்சு இறங்குறோம். சரி இளிச்சவாச்சி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். எல்லாம் நல்லா இருப்பிய, அப்படி எதுவும் செஞ்சு விடாதீங்களா? லட்சுக்கு பயம் வந்துருச்சு. லட்சு பயப்படாதீங்க, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். எப்பாடி, இவ வாயில இருந்து பண்ண முடியேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சப்பா. ஆனா ஒண்ணு, என்னைக்கு என் கையில கத்திரி எடுக்கணும் அன்னைக்கு உங்க வீட்டுல தான் வந்து நிற்பேன். எதுக்கு? உங்க முடிய கட் பண்ணதான். இன்னைக்கு இந்த மீனை வச்சு ஒரு பிடி பிடிக்கிறோம். இவ்வளவு நாள் நம்ம ஆத்துக்குள்ள கிடக்கும். இந்த மீனை பொரிச்சு திங்கணுன்ற எண்ணம் ஏன் நமக்கு வரல? நம்ம இந்த ஊருக்குள்ள இருக்க தோட்டத்து வெள்ள ஆட்டையை போட்டு சந்தையில வித்துட்டு அங்கேயே ஹோட்டல்ல தின்னு பழகிட்டோம். வேற எங்க சமைச்சு திங்கிறது? ஆமா பாஸ், அதனாலதான் நமக்கு இந்த ஆத்துல மீனை பிடிச்சி திங்கணுன்ற எண்ணம் வரல. இன்னைக்கு ஒன்னத்துக்கும் வழி இல்லைன்னதான் ஆத்து மீன் பொரியல் நடக்குது இன்னைக்கு. ஷூ, சத்தம் போடாதீங்க, இங்கதான் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அங்க பாருங்க. இன்னைக்கு வேட்டைதான் பாஸ். யாருன்னே தெரியல பாஸ். எதுவும் பொம்பளையா தான் வந்திருப்பாவன்னு நினைக்கிறேன். ஆத்துக்கு அங்க துணிலாம் துவச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோப்பு குடங்குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்த மாதிரி இருக்கு. ஏதோ பொம்பளையால தான் சாப்பாடு கட்டிட்டு வந்திருப்பாளுன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரியல பாஸ். ஓ, துணி துவைக்க வந்த கும்பல்வளோ? ஆமா, நல்லா சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு வந்திருந்து துணி துவச்சிருக்காவ. பாத்தியெல்லாம் லட்சு, அந்த திருட்டு பயலுல. நான் அப்பவே சொன்னேன், யாராவது கேட்டியெல்லாம்? அந்த திருட்டு பயில தான் நம்ம சாப்பாடை எடுத்துட்டு வந்திருப்பானுன்னு. பாருங்க, அங்க நம்ம கூடலாம் அங்கதான் இருக்கு. ஆமா இளிச்சவாச்சி, நீ சொன்னது சரிதான். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இவனுக்கு. சாப்பாடை திருடி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு கூட்டுக்கு அவிய மீன் பொரிச்சு தின்னுகிட்டு இருக்காவ. லட்சு, மீன் நல்லா இருக்கும் போல இருக்கு, நல்லா வாசமா இருக்கு. அவனோட்ட கேட்டா தருவானுவலா? எட்டி உமா, 4 செருப்படி தருவானுவா, வாங்கிக்க. எல்லாம் இழுச்ச வச்சு குந்தாணி வாய மூடலா நீ. எல்லாம் உமா, நானே அந்த திருட்டு பயில என்னோட சோத்து வழியை தூக்கிட்டு வந்துட்டானு கடுப்புல இருக்கேன். நீ வேற அவங்க மீன் தருவானுவலா, மண்ணாங்கடி தருவானுவலா நீ இருக்க. அவ்வளவு ஆர்வம் உமாக்கு மீன் மேல. சிவே, மீன் வாசம் நல்லா இருக்குன்னு கேட்டேன். பாஸ், இது வெந்ததான் சாப்பிட்டுருவோம் பாஸ். சரி சங்கரே. லட்சு, நைஸா போய் அந்த 2 கூடையை மட்டும் தூக்கிட்டு வந்துருவோமா? என்ன பெரிய பொண்ணு, நைஸா போய் தூக்கிட்டு வந்துருவோமான்னு கேக்கா? போய் தூக்கிட்டு வரட்டுமான்னு கேளு. மாட்டினா பெரிய பொண்ணு. அட லட்சு, நமக்கு தான் கைவசம் உமா இருக்காளே. உமா போய் எப்படி எடுத்துட்டு வரான்னு மட்டும் பாருங்க. எட்டி எட்டி பெரிய பொண்ணு சும்மா இரு, நான்லாம் போக மாட்டேன். ஏலா உமா, போமாட்டேன்னு சொல்லாத. அந்த திருடனுல அன்னைக்கு நான் ரொம்ப அடிச்சு விட்டேன். இன்னைக்கும் போனேன்னா ரொம்ப அடிச்சு விடுவேன், அப்புறம் கொலை கேஸில் உள்ளே போயிடுவேன். அதனால தான் சொல்கிறேன், நீ நைஸா போ, பெய்ய அந்த 2 கூடையும் தூக்கிட்டு வந்துக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிடியேன், நீ பயப்படாத. எட்டி எட்டி பெரிய பொண்ணு, நான்லாம் போக மாட்டேன் அம்மா. நீ இழிச்ச வச்சு அனுப்ப வேணாண்ணா. அட குந்தாணி, எப்படி கோத்துடியா பேர் நம்மளை. இழிச்ச வச்சு, நீ எப்பயும் தைரியமான ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, அப்படின்னா நீ தானே போனோம். ஆமா, நான் இப்ப கூட தான் சொல்றேன், நான் தைரியமான ஆளு தான். ஆனா அது என் புருஷன் முன்னாடி மட்டும்தான். லூசு போறாங்க. அன்னைக்கு தானே சொன்னா நான் ரொம்ப தைரியமான ஆளுன்னு மினுக்குனா. ஆமா, என் புருஷன்கிட்ட எதுனாலும் தைரியமா பேசுவேன், கேட்பேன். அதான் நான் அப்படி சொன்னேன். உமா, நீ தான் போனோம், வேற வழியே இல்லை. போ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்த கூடைய. எல்லாம் பெரிய பொண்ணு, யாழா இப்படி இருக்கியே? பெரிய பொண்ணு, இது சரிப்பட்டு வராது. எல்லாம் மொத்தமா போவோம். போய் அந்த திருடன் வட்ட சண்டை போட்டாவது அந்த கூடைய 2ஐயும் வாங்கிட்டு வருவோம். சரி லட்சு, அப்போ வாங்க. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். இல்லாட்டினா யார் அந்த திருடங்கிட்ட அடி வாங்கியது? அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல அந்த திருடனை போட்டு பொலன்னு பொழந்துட்டேன்.
இன்னைக்கு வேற அந்த கோவத்துல நம்மள பொழந்துட்டானா? என்ன டீ உமா, ஏதோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க? வெளியே கேட்டுருச்சா? அது ஊருக்கே கேட்டுருச்சு. வா, மனசுக்குள்ள தானே பேசணும், அது எப்படி கேட்டுச்சு? அது என்ன மானங்கிட்ட மனசோ? வாப்பா, சீக்கிரம் அந்த நெருப்பை ஆஃப் பண்ணி போட்டுட்டு வா, சாப்பிடுவோம். சரிண்ணே. நீங்களா? ஆமா, நாங்களே தான். சொட்ட பைய மீன் எடுக்க வந்ததும் எப்படி ஓடியாம் பெரு. என்ன பாஸ், மொத்த கும்பலம் வந்திருக்கு. நல்லா இருக்க மீன். திருட்டு பயில்வ 2 பேரும் நல்ல மீன் சமைச்சிருக்கானுவல. எட்டி இழிச்சவாச்சி, எனக்கு ஒரு மீன் எடுத்து கொடுடி, நாக்கு ஊறுது நீ திங்கிறத பார்க்கும்போதே. இந்த உமா, இதை தின்னு. ஏட்டி குந்தாணி, இது நீ தின்னுட்டு வச்ச எச்சிடி. அங்க புதுசா இருக்குல்ல, வேற மீன் எடுத்து கொடு, அதான் அங்க நிறைய இருக்க. நீ கொஞ்சம் விவரம் தான். இந்த அப்படி அட பார்க்கும்போதே எச்சி ஊறுது. ஆமாம், நீங்கள் எதுக்கு எங்களோட கூட எல்லாம் எடுத்துகிட்டு வந்தியா? ஆமா, என்ன தைரியம் இருந்தா எங்க சாப்பாட்டு கூட நீங்க தூக்கிட்டு வந்திருப்பீங்க? மேடம், எங்களுக்கு சத்தியமா தெரியாது மேடம், அந்த சாப்பாடு கூட உங்களோடதுன்னு. ஆமா மேடம், இந்த கிறுக்கு பையன் தான் ஏதோ ஒருத்தவங்க துணி துவைக்க வந்த ஆளுவ போல இருக்கு, சாப்பாடு கூட எல்லாம் வச்சிருக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டா மேடம். மன்னிச்சுக்கிடுங்க மேடம். உங்களெல்லாம் போலீஸ்ல தான் போய் பிடிச்சு கொடுக்கணும். ஆமா, அன்னைக்கு உங்களோட போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம விட்டதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு திமிராயி போச்சு. திருட்டு பயலுவலாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க அந்த மீனை. பெரிய பொண்ணு லட்சு, உண்மையிலே மீன் டேஸ்ட்டாக இருக்கு. வேணா ஒன்று தின்னு பார்க்குறீங்களா? இந்தாங்க லட்சு, இந்த மீனை தின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்கள் சரசு, நீங்களும் ஒரு மீன் தின்னு பார்க்கீங்களா? இந்த மீனை எப்படி இருக்குன்னு தின்னு பாருங்க, செம டேஸ்ட்டாக இருக்கு. என்ன பாஸ் இப்படி அழுறிய? நான் தான் அழுவுறேன்னு பார்த்தா நீங்க எனக்கு மேல அழுவுறிய. அது ஒன்றும் இல்லையே சங்கர், நீ மீன் பொரிக்கும் போதே வாசம் ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி சாப்பிடுவோமான்னு நாக்கில் வேற தண்ணி எச்சி ஊறிக்கிட்டே இருந்தது. நானும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சங்கர் சமைச்சு முடிச்சுட்டு வரட்டும் சேர்ந்து சாப்பிடலான்னு நினச்சிட்டு ஒன்று கூட எடுத்து திங்கலை. இப்போ பாரு, கண்ட குந்தாணியெல்லாம் எடுத்து நம்ம மீனை தின்னுக்கிட்டு இருக்காளுவ. பாஸ், நான் அவ்வளோ நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாளோ நானே பயந்துகிட்டு இருக்கேன் பாஸ். போடா, அங்கே போனாலாவது 3 வேளை சோறு கிடைக்கும், அதுக்கு போலீஸ்க்கே போயிட்டு போகலாம். நிம்மதியாக அந்த மீனை கூட திங்க விட முடியுங்க குந்தாணிவை. ஆமாம் பெரிய பொண்ணு, நீ சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. ஆமாம் பெரிய பொண்ணு, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்கு. நான் சொன்னேனா மேடம், தெரியாம அந்த சாப்பாடு கூட தூக்கிட்டு வந்துட்டேன் மேடம். நீங்க வேணா அந்த சாப்பாடு கூட எடுத்துட்டு போயிருங்க, இதோட எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. எதுக்குப்பா சாப்பாடை திருடுனீங்க? அன்னைக்கு நீங்கள் எங்களை கட்டி போட்டுட்டு போனீங்களா, அதுக்கப்புறம் எப்படியோ அவுத்து வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேன்னு இருந்துச்சு. சரி என்மையிலாவது உழைச்சி சாப்பிடலான்னு நினச்சோம். ஆமாக்கா, ஒரு வேலையும் கிடைக்கல, அதனால சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, அதான் நாங்களே இன்னைக்கு ஆத்துல மீன் பிடிச்சு பொரிச்சோம். பாவந்தான். அச்சோ, சாப்பிடாம தான் கிடந்தீங்களோ? ஆமாக்கா, ஒரு வேலையும் கிடைக்கல, வேற நாங்கள் என்ன பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு? அச்சோ, கேட்கவே பாவமாக இருக்க. சரி தம்பி, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? குந்தாணிவ ஒரு தூள் மீன் கூட விட்டு வைக்கலையே. ஆமா பாஸ், மசாலா கூட அதுல இல்ல, வலிச்சு நக்கிட்டு அழுவ. தம்பி, என்ன கேட்க பதில் சொல்லாம இருக்கியே? பசியில காது அடைச்சு போச்சுக்கா. ஆமாக்கா, அதான் நீங்க பேசுறது எதுவும் காதுல விழ மாட்டேங்குது. சரி அழாதீங்க, கண்ணை தொடங்க முத. இது வேற டிபார்ட்மெண்ட்க்கா. சரி, அப்ப என் தோட்டத்துல உங்களுக்கு வேலை தாரேன், நீங்க தோட்டத்துல வந்து வேலை செய்யுங்க. 3 வேளை சாப்பாடு மட்டும் போடுவேன் அக்கா, ஆனா சம்பளம்லாம் தர மாட்டேன். உங்களுக்கு ஓகேவா? என்ன லட்சம், உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாம், என்ன லட்சு இது? வேலைக்கு சேர்க்குறீங்க, பிள்ளைய கடத்துறவனு என்ன தைரியத்தில் தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிடுறீங்க? அண்ணனுக்கு தெரிஞ்ச சும்மா இருப்பாவளா? பார்க்க பாவமா இருக்கலாம், அதான் சொன்னேன். சுவாத்து முட்டையை மட்டும் திருடி இருந்தான்னா விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். சரி, ஒரு வேலைக்கு சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைய கடத்தணும்னு இவங்கள நம்பி நீங்க வேலைக்கு சேர்ப்பீலாக்கும். திருந்திருப்பானுவ சரசு, பாவமா இருக்கு. வேற வேலை தேடி இருக்கானுவேன், வேலை கிடைக்கலன்னதும் தான் ஒன்றும் என்ன பண்ணேன்னு தெரியாம வயிற்று புழப்புக்காண்டி இந்த சுவாத்தை திருடி இருப்பானுவேன். லட்சு, எனக்கு என்னமோ இது சரியா படலை. இன்னைக்கு சுவாத்தை திருடுவானுவேன், நாளைக்கு ஆட்டை திருடுவானுவேன், மாட்டை திருடுவானுவேன், அப்படியே மறுபடியும் பிள்ளைய கடத்துவானுவேன். தேவையா இது நமக்கு? ஆமாம் லட்சு, ரிஸ்க் எடுக்காதீங்க சொல்லிட்டேன். ஏட்டி, அப்போ நான் அந்த பயல்வட்டை நான் இப்போ வேலைக்கு சேர்த்து விடின்னு சொல்லிட்டேன்னா இப்போ என்ன பண்ணியது? சும்மா ஏதாவது சொல்லி சமாளிங்க. அந்த பயல்வட்டை ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கா, வேலைகளை கிடச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வைங்க சும்மா. இல்ல வேலைக்கு சேர்ப்போலா, பாவமா தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியானுவேன், நல்ல பயல்வலை தான் தெரியானுவேன். சோத்துக்கு வயிற்று பிழப்புக்கு தான் அப்படி பண்ணியிருப்பானுவேன். எனக்கு தெரியாதுப்பா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். ஏக்கோ, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சுது கண்டிப்பா சட்டம் தான் போடுவாவ. இவங்களெல்லாம் வேலைக்கு சேர்க்காண்டான், சும்மா இருங்க. என்ன பாஸ், இந்த பொம்பளை குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்குதுவே. வேலைக்கு எடுக்கிறேன்னு அந்த அக்கா சொல்லிச்சு, இந்த கூட 2 கோத்து விடுதே என்னமோ. அதாலே சங்கர், எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். தம்பி, வேலைக்கு சேர்க்கணும்னா எங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், பார்த்துக்கிடுங்க. உங்க நம்பர் ஏதாவது இருந்தா தாரியலாம். போனலாமா வச்சிருப்பாவே விய. இப்போ பெக்கர்ஸ் கூட தான் ஃபோன் வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்க மாட்டாங்களா? 94441145. தம்பி, என்னப்பா 4 போரா? ஆமா, 4 வைக்க போகுது.
சரிப்பா தம்பி, நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டேன். நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு உங்களுக்கு ஒரு வேலை சொல்றேன். இப்ப வேணும்னா அந்த கூடக்குள்ள இருக்க சாப்பாடை சாப்பிட்டுக்கிடுங்க. ம் நம்ம ஆத்துக்குள்ள இருந்து பிடிச்ச ஃப்ரெஷ் மீனெல்லாம் பொரிச்சதை தின்னுருவாளுவ. தின்னுட்டு நம்ம பழைய கஞ்சியும் கூடையும் குடிக்கணும். என்னது? ஒன்றும் இல்லைக்கா. சரி தம்பி, நீங்க சாப்பிட்டுட்டு கூடயே கொண்டு வாங்க. நாங்க அந்த ஆத்தங்கரையில தான் தண்ணி ஊத்து கிள்ளி போட்டிருந்தோம். அங்க போய் தண்ணி எடுக்க போறோம். நீங்க அதுக்கப்புறம் கூடயே கொண்டு வாங்க சாப்பிட்டுட்டு. சரிக்கா. ஓடியை இழிச்சு வச்சு நம்மளும் ஓடிடுவோம். என்ன பாஸ் இப்படி ஆயிப்போச்சு? பாப்போலை சங்கரே, அந்த குண்டு பொம்பளை 2 நாளையில நம்மளை ஏதாவது வேலைக்கு கூப்பிடுதான்னு பார்க்கணும். இல்லாட்டின்னா அது தோட்டத்தை கண்டுபிடிச்சி அது தோட்டத்துல ஒன்று விடாம களவாண்டு வித்துறணும். சூப்பர் பாஸ். நல்லா தண்ணி பெருவிருக்கடே. உமா இனி குடத்தை எடுத்துட்டு வந்தானா தண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்ல லட்சு. ஏலா வேற எங்கள்வ துணி அங்கே எல்லாம் காஞ்சிட்டு கிடக்கும். அதெல்லாம் எடுக்காண்டாமா? ஆமாட்டி இழிச்ச வச்சு நான் வேற நிறைய துணி அள்ளிட்டு வந்தேன். என் மாமியார் நான் துணியோட போகலன்னா என்னைய வீட்டிலே சேர்த்துக்காது. ஏன் இப்போ நீ துணி இல்லாமையா இருக்கா? இந்தா பல்ல உடச்சி கையில் தர போறேன் பாரா. இந்தாங்க அவ்வளோ ஒரு குடமும். கொண்டா கொண்டா உமா, அந்த குடத்தை கொண்டா. அதுக்குள்ளதான் ஒரு கரண்டி கிடக்கும். அதை வச்சுதான் மோக்கணும். இந்த ஆப்பையை தான் சொன்னேன். இனிமே இந்த ஆப்பையை வச்சு அந்த பள்ளத்துக்குள்ள விட்டு அழகா தண்ணி மோக்கலாம் தெளிஞ்சாப்ல. சீக்கிரம் மோருங்க, வீட்டுக்கு போலாம். இப்படி தெளிஞ்சால தண்ணியை மோந்து குடத்துக்குள்ள ஊற்றணும். இப்படி சரட்டையை வச்சு மோந்து எந்த காலம் மோந்து முடிக்க? குடத்தை பள்ளத்துக்குள்ள போட்டு மோந்துட வேண்டியது தான். ஏட்டி அப்படி பண்ணக்கூடாது, தண்ணி கலங்கிரும். அப்புறம் களிமண் தண்ணி மாதிரி இருக்கும். தெளிஞ்சாப்புல வேணும்னா இப்படிதான் மோக்கணும். கொண்டாங்க லட்சு, நான் 2 குடம் ஓகே. சரி, அப்ப பெரிய பொண்ணு நீ அந்த 2 குடமும் சரசனியும் மோந்துட்டுருங்க. நாங்களாம் போய் அந்த துணியை எடுத்துட்டு மடிச்சு கொண்டு வரோம். ஆமாக்கா, அப்படியே என் துணியும் கிடக்கும். கொஞ்சம் மடிச்சு எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி சரசு.